அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 317வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் ஹைலைட் என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வந்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு. அவரை ஹமாஸ் போராளிகள் பயங்கரமான தாக்குதலை கொண்டு வரவேற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலில் பிடித்த ஒரு ட்ரக் எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு. இன்றைக்கும் வரைக்கும் சின்பத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டனி பிளிங்கன் எந்த பாதாளத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை, ஆனால் உயிரோடு இருக்கிறார். அடுத்து இஸ்ரேல் இதுவரைக்கும் பீட்டி வந்த நெட்சாரிமை தாக்கி இருக்கிறார்கள். நெட்சாரிம் ஆக்சிஸ், அதை நான் சொல்லுவேன். வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லாத்துக்கும் அதை ஒரு முக்கிய ஜங்ஷனாக வைத்திருந்தார்கள். அதை பிளிங்கனை அழைத்து கொண்டு போய் அதை காட்டலாம், பாருங்கள் நாங்கள் எல்லா இடத்தையும் ஒரு கமாண்டை கீழே வைத்திருக்கிறோம் என்று காட்டலாம் என்றால், நேற்று நெட்சாரிமை அடித்து தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். கான் யூனிஸில் நிறைய குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். நுசிரத் கேம்பில் பல குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். டாரல் பலா அகதிகள் முகாமில் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிந்தது அதுதான். கண்ணில் கண்ட பாலஸ்தீனர்களை நாங்கள் கொலை செய்வோம், அவர்கள் போராளிகளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நியமம் எங்களிடத்திலே இல்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பாசிசம் நாசிசம் போன்ற ஒரு ஜியோனிஸ்டுகள். இந்த வகையில் 40,099 பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள். 92,609 பேர் காயம்பட்டார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை சரியாக இருக்காது என்பது அண்மையிலே நாம் பல தகவல்களையும் எடுத்து ஒருங்கிணைத்து ஆய்வு செய்ததில் தெரிகிறது. அதன் பிறகு இன்னொரு தாக்குதலை கான் யூனிஸில் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்த வாகனத்தை தாக்கி இருக்கிறார்கள். அந்த வாகனம் முற்றாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளே இருந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 4 ராக்கெட்டுகளை கான் யூனிஸில் பயங்கரமான சண்டை என்று எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது, ஹமாஸ் 4 ராக்கெட்டுகளை கான் யூனிஸிலிருந்து நியூரஸ் என்ற இஸ்ரேலுடைய வந்தேர்களின் குடியிருப்புக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் சைரன் சத்தமும் கேட்கல, அதனால் ஓடி போயிட்டாங்க. அடுத்து வெஸ்ட் பேங்க். இந்த வெஸ்ட் பேங்க் ஆகிய மேற்கு கரை, நான் நேற்று அதிக தகவல்களுடன் உங்களிடத்தில் சொன்னது போல அது ஒரு பெரிய போர்க்களமாக மாறியிருக்கிறது. அங்கே இருக்கின்ற முஜாஹிதுகளுக்கு ஆயுதங்கள் கிடைக்கவில்லை போலும். நேற்று ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளால் பூந்து, அதை கிடோமின் என்று சொல்லுகிறார்கள், அங்கே இருந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி கார்ட்ஸிடம் இருந்த பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களிடமிருந்து துப்பாக்கிகளை பறித்து சென்றிருக்கிறார்கள். அதில் இருந்த அந்த ஏரியாவில் எவனுக்கும் நிம்மதி இல்லை. எல்லோரும் வீட்டுக்குள்ளால் இருங்கள், வெளியே வராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது எதற்கான பதிலடி என்று சொன்னால், நேற்றும் முந்தா நாளும் வெஸ்ட் பேங்கில், ஜெனினில், நுபுலஸில் பல இடங்களிலும் இவர்கள் தாக்குதலை நடத்தி அங்கிருந்த மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து சென்றிருக்கிறார்கள். அப்போது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒருவர் சொன்னார், இந்த செயல் இப்பொழுது ஏற்கனவே நடந்திருக்கின்ற 82% அதிகமாக தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை இப்பொழுது இன்னும் அதிகமாக ஆக்கும் என்று. நெத்தன்யாஹுவும் அவருடைய அடிவருடைகளாக இயங்குகிற ஊடகங்களும் மேற்கு கரையில் என்ன நடக்கிறது என்பதை முடிந்தவரையிலும் மறைக்க பார்க்கிறார்கள், ஆனால் முடிவதில்லை. அடுத்து ரஃபா, பெரிய பீடிகையோடு போனார்கள். ரஃபாவில் நேற்று சில வீடுகளை அழித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 15 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு கணக்குப்படி
இஸ்ரேல் நார்த் வெஸ்ட் ஆஃப் ரஃபாவில் இதுவரைக்கும் 85,000 டன் குண்டுகளை போட்டு இருக்கிறாங்க. ஒரு கார்பரேஷனுங்க, ஒரு கார்பரேஷனில் அது இன்னொரு பகுதி, ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு, அதில் இந்த அளவுக்கு குண்டுகளை போட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற செயல்களை செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக தாக்குதல் அதிகமாகவே போராளிகள் குழு நேருக்கு நேர் சண்டைக்கு வந்தார்கள். தாக்குதலை நடத்தியவர்களை அழித்தார்கள். தேடி அலையிறாங்க, எவன்டா எங்கே ஒளிச்சிருப்பாங்க. இவர்களுக்கு ஒளித்திருப்பதற்கும் இடமில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே அந்த பூமியினுடைய ஒவ்வொரு அங்குலமும் அவர்களுடைய போராளிகளுடைய பார்வையிலே இருக்கிறது. அப்புறம் இன்னொரு சாதனையாக நேற்று இப்ராஹிம் முஹாரப் என்ற ஒரு பத்திரிகையாளரை கான் யூனிஸில் கொலை செய்திருக்கிறார். இவர்களுக்கு பத்திரிகையாளர்களும் அப்பாவி மக்களும் தான் எதிரி. பத்திரிகையாளர்கள் என்னவென்று சொன்னால் உண்மையை எடுத்து உலகுக்கு சொல்லிவிடுகிறார்கள். இஸ்ரேல் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகியிருக்கிறது. அடுத்தது, நாம் இந்த ஜோர்டான் பகுதிக்கு வருவோம் என்று சொன்னால் நேற்று ஒரு பயங்கரமான ஒருங்கிணைப்பு நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் ஜோர்டானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவுடைய போராளிகள், ஹமாஸு, இன்னும் அவர்களோடு சேர்ந்த 14 போராளிகள் எல்லோரும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அதனால் அரண்டு போய் இருக்கிறது இஸ்ரேல். ஏனென்றால் தாக்குதல் இங்கிருந்தும் வரும். இதையெல்லாம் கூட்டி கழிக்காமல் சொன்னால் பெத்லஹேமுக்கு போயிருக்காங்க. பெத்லஹேமில் போய் நேற்று வீடுகளுக்கு இடையே கல்கிலா என்ற இடத்தில் வழக்கமாக தாக்குதல் நடத்த இடத்தில் நிறைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் போராளிகள் பொறுக்க மட்டும் பொறுத்துவிட்டு கையில் கிடைத்ததெல்லாம் எடுத்து சண்டையிட்டு இருக்கிறார்கள். அதனால் திரும்பி ஓடி இருக்கிறார்கள். அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் 10,000 பேர் புகுந்து அதை நாங்கள் ஈதமயமாக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். போலீஸுடைய பாதுகாப்போடு அதை அங்குள்ள மக்கள் முடிந்த வரைக்கும் தடுத்திருக்கிறார்கள். பிறகு இஸ்ரேலுடைய இராணுவம் தலையிட்டு அவர்களை பிரித்து விடுகிறது. ஆனால் அவர்கள் அங்கே அவர்களுடைய பிரேயர் என்ற வணக்க வழிபாடுகளை நடத்துவதை நிறுத்தவில்லை. அடுத்து நேற்று ஊடகங்களெல்லாம் மிக அதிகமாக ஆக்கிரமித்தது ஹிஸ்புல்லாவுடைய ஒரு செயல். அது என்னவென்று சொன்னால் நத்யான்ஹூ வீட்டுக்கு உள்ளாலேயும் வெளியிலேயும் வீட்டுக்குள் எத்தனை அறைகள் இருக்கிறது, யார் யார் எங்கே தங்குகிறார்கள் என்பதையும், அவருடைய தோட்டம், லக்ஸரி பில்டிங் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா, இவற்றையெல்லாம் ஹெய்ஃபாவில் இருந்து ட்ரோன்கள் வழியாக தகவல் எடுத்திருக்கிறார். அதை நாம் பேசும்போது அங்கே அவர்கள் தங்களுடைய எதிரியை பார்த்தால் அழித்திருக்கலாமே, சந்திக்க ஒரு நேரம் சலாம் சொல்ல ஒரு நேரமா என்று கேட்க தோன்றும். ஆனால் இவர்கள் சலாம் சொல்ல போனவர்கள் அங்கே இல்லை. அவர்களெல்லாம் பங்கருக்குள்ளால் இருக்கிறார்கள். அதையும் நோட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய ஊடகம் ஏதோ ஒரு பறவை, பெரிய பறவை பறந்ததாக சொல்லியிருக்கிறது. அது ஓரளவுக்கு இஸ்ரேலிய மக்கள் நம்புவார்கள் போல. ஏனென்றால் பல தடவை இவர்களுடைய அயன்ட்ரோம் இந்த பறவைகள் பார்ப்பதை பார்த்து தான் மேலே போய் தாக்கிவிட்டு கீழே வந்து கீழே இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளிக்கும். ஆக நேற்று அதற்கான காரணத்தை அவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி டெல்லவியில் நடந்த மிகப்பெரிய ட்ரக் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாகனம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு பயங்கரமான தீ பறந்து கொண்டு இருந்ததோ, அதே போல இந்த வேவு பார்க்க நிகழ்ச்சியும், அதில் கிடைத்த தகவல்களை அது விடமாட்டேன் என்று சொல்லுவதும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை பிளிங்கனும் என்ன இவ்வளவு தூரம் தாக்குதல் நடக்குது, இவன் இன்னும் பேச்சுவார்த்தை மூலம் அதை முடிக்க மாட்டேன் என்கிறான் என்ற ஆதங்கத்தில் நேற்று பல அறிக்கைகளை விட்டிருக்கிறார். இதுதான் நீ தோல்வியில் இருந்தும் இஸ்ரேலை அழிப்பதில் இருந்தும் காப்பாற்றுகிற கடைசி வாய்ப்பு. ஆகவே பேச்சுவார்த்தைகள் மூலம் நீ வெளியே வந்துவிடு என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு இன்னொரு பெரிய சம்பவம் என்னவென்று சொன்னால், நேற்று லெபனானில் லைட் இல்லை, கேட்டதுக்கு ஃபியூவல் இல்லைன்றாங்க.
இது கொஞ்சம் முரண்பாடாக தெரிந்தது. பெரிய யுத்தக்களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா, லெபனானோட அரசு அல்ல. இஸ்ரேல் தினமும் தாக்கி கொண்டு இருக்கிறது. நேற்று கூட ஒரு ஹமாஸ் போராளியை நான் லெபனானில் கொலை செய்து விட்டேன் என்று பீட்டிக் கொள்கிறது. போராளிகள்லாம் போர்க்களத்துக்கு வருவது மரணத்தை எதிர்நோக்கி தான். முடிந்த வரைக்கும் சண்டை போடுவார்கள். நீ பீட்டிக் கொள்வதை வைத்துக்கொண்டு எதுவும் எடுத்துக்கொள்வதற்கில்லை. ஆனால் நீ இந்த செய்தியை சொல்லி உன்னை வேவு பார்த்த அந்த ட்ரோன்ஸை லொக்கேட் பண்ண முடியல. சின்பத்து, மொசாது எல்லாம் பின்னாடியே அலையிறாங்க. இப்போ பறவைகள் அதை செய்யவில்லை. பறவைகள் பறந்தது அல்ல. எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா விவரங்களும் ஹிஸ்புல்லா கைக்கு போயிருக்கிறது. ஆகவே இந்த லைட் அணைப்பு, இந்த மின்சாரத்தை இல்லாமல் செய்தது ஏதோ ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜி போல தெரிகிறது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே நடந்த அந்த ட்ரக் எக்ஸ்ப்ளோஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா டெல் அவீவ் ரஃபாயை போலவோ கான்யூனிஸை போலவோ அல்ல. அது உங்களுக்கு தெரியும். டெல் அவீவ் எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடிய பகுதி. அது அதலப்பாளத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. ஏர்போர்ட் எல்லாம் இதாக இருக்கிறது. இடையில அந்த மக்கள் கொஞ்சம் போராடி பார்க்கிறார்கள். அவ்வளவு பார்ட்டிபேட்டாக இருந்த இடத்தை தாக்குவதற்கு இந்த மின் இணைப்பு தேவைப்பட்டதோ என்று சில இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அதில் உண்மையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தால் போல் கொஞ்சம் இன்றைக்கு இல்லை, நேற்று இரவே அல்ஜீரியாவில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய எரிபொருள் வந்துவிட்டதாகவும் உடனேயே எல்லா இடமும் மின்சாரம் கிடைக்கும்படியாக செய்துவிட்டோம் என்றும் அறிக்கைகள் வருகிறது. இது ஒரு யுத்தக்களத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டில் அசாதாரணமான ஒரு நிகழ்வு. இது காரியத்தோடு தான் நடைபெற்று இருக்கிறது. ஒருவேளை நத்தியானுவா அவருடைய வீட்டில் இருந்திருந்தால் அழிக்கப்பட்டு இருக்கலாம். அவர்கள் திருப்பி தாக்குவதற்கு இங்கே இலக்குகளை அடையாளப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். அடுத்தது நார்தர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் 80,000 பேர் வீடுகளை இழந்து வெளியே வந்திருக்கிறார்கள். செட்டிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகள் அல் பத்திகா ஸ்கொயரில் ஒன்றா கூடி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பிறகு சைரன் சத்தம் கேட்கவே ஓடி போய்விட்டார்கள். மார்கோலியத் என்ற இடத்தில், ஐல் டெல் ஹசர் என்ற இடத்தில் எல்லாம் உளவு பார்க்க வைத்திருந்த அத்தனை சாதனங்களும் அத்தனை கருவிகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே செட்டிலர்ஸுக்கு ஜோர்டான் வேலியிலையும் ஜோர்டான் பள்ளத்தாக்கிலையும் நிம்மதி இல்லை, மேற்கு கரையிலும் நிம்மதி இல்லை. இப்படி போராளிகள் குழு கையில் கிடைத்ததையெல்லாம் வைத்து மேற்கு கரையை ரணகலமாக ஆக்கி வருகிறார்கள். ஏற்கனவே காசாவும் வடக்கு இஸ்ரேலும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இதில் அமெரிக்காவுக்கு கோலான் ஹைட்ஸ் பறிபோயிடுமோ என்ற பயத்தில் ஈரானில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபை வழியாக, கவனிக்க வேண்டிய விஷயம், ஈரானில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபை வழியாக பல வாகனங்களை, இராணுவ வாகனங்களை சிரியாவுக்கு மாற்றி இருக்கிறது. இது பெரும்பாலும் கோலான் ஹைட்ஸை சிரியா கைப்பற்றி விடாமல் இருப்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் நேற்று ஈராக், சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அமெரிக்க படைகளை பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா ஈராக்கையும் சிரியாவையும் விட்டு போய்விட்டால் அதனுடைய வருமானம் பெருமளவில் பாதிக்கப்படும். இஸ்ரேலுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற பணம் நின்று போகும் என்பது போராளிகளுடைய மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரேல் என்பது இஸ்ரேலினுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் வேவு பார்க்க முடியும், தாக்க முடியும், தகர்க்க முடியும் என்று ஹிஸ்புல்லா காட்டத் தொடங்கிவிட்டது. ஈரான் எந்த சத்தமும் போடாமல் பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு அது பல ஏற்பாடுகளை செய்கிறது. இதை அமெரிக்காவும் அமெரிக்க ஊடகங்களும் பெரிதுபடுத்தி சொல்லி இஸ்ரேலில் உள்ள மக்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறார்கள். உண்மை அதுதான். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தாக்குதல் நடைபெறும், பெரிய அளவில் தாக்கப்படும், டெல் அவீவ் மட்டும்தான் இலக்கு என்று நினைப்பது முட்டாள்தனம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், நிகழ்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.